அவங்க தான் பிரைவேட்டில் பண்ணிட்டாங்களே. ஒப்பந்த தொழிலாளரை வச்சு இந்த போக்குவரத்து கழகத்தில் நான் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன். போக்குவரத்து கழக தொழிலாளர் நான் இருந்த பொழுது இதே இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், CITU, INTUC எல்லாம் சேர்ந்து 4 முறை போராட்டம் அறிவித்தார்கள். தமிழக வரலாற்றில் போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 27% அளவுக்கு உயர்வு, சம்பள உயர்வு என்பது கிட்டத்தட்ட வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பள உயர்வை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார். அப்படி இருந்தும் 8 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க. இதெல்லாம் பொய், அமைச்சர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி 8 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் சொல்லிச்சு டெஸ்மா கொண்டு வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம். ஒரு டிரைவருக்கு எவ்வளவு, கண்ட்ராக்டருக்கு எவ்வளவு, அதே போல் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ, அந்த மாதிரி அட்மினில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உயர்வுங்கிறதெல்லாம் விளம்பரம் கொடுத்து அவங்க சம்பளம் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் அது என்னுடைய அருமை தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் மற்ற அரசு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஏமாத்தினாங்க. 3 வருஷம் இருந்தது பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை என்பது மின்சாரத்துறையில் 4 வருஷம், 3 வருஷம் இருந்தது. நான் 1200 கோடி ரூபாய்க்கான சம்பள உயர்வு கொடுக்கும் பொழுது கேட்டேன், 4 வருஷம் ஆக்கலாம், 3 வருஷம் சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் சவுந்தரராஜன் முதற்கொண்டு நடராஜன், LPF நடராஜன், சண்முகம் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் விட்டுட்டோம். 3 வருஷம் தான். ஏதோ யாருக்கும் தெரியாமல் 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக அறிவித்தோம் என்றவர் சொன்னார். பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக மாற்ற அமைத்திருக்கின்றோம். அதில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பே மேட்ரிக்ஸ் என்ற முறை உங்களுடைய ஆட்சி காலத்தில் சீர்குலைக்கப்பட்டது. சீனியர் ஜூனியர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே விதத்தில் சம்பளம் வழங்கப்பட்டது. மீண்டும் சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்குமான அந்த கால வரமுறை வித்தியாசப்படி சம்பளம் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர சொன்னார்கள். அதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் 40 கோடி கூடுதல் செலவாகும் என்ற சூழல் வந்தது. இருப்பினும் தொழிலாளருடைய நலன் கருதி அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மிக சிறப்பான முறையில் நிறைவேறியது. அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான பணிகள் துவங்கி ஒரு கட்டம் அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை அறிவித்த பொழுது முன்னாள் பாரத பிரதமர், இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் மறைவுற்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டது. கடந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நான் கலந்து கொண்டு நடத்தியிருக்கின்றேன். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சட்டமன்றம் நடைபெறுகின்ற காரணத்தினால் சட்டமன்றம் முடிவுற்ற பிறகு நடத்தலாம் என்று தொழிற்சங்கங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொழிலாளருக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.